லாஸ்ட் பார்ட்ல தன்னுடைய அம்மாக்காக அந்த பணக்கார பொண்ணு எடுத்துட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா 50% ஷேரை வந்து அவங்களுக்கு வந்து மாற்றி எழுதுறதுக்கான பத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாளா. இப்போ அதையும் வந்து சுக்குநூறாக கிழிச்சு போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் சிரிச்சிட்டு இருக்கா. காரணம் இவளுக்கு இது ஒர்த்தே கிடையாது அப்படின்றது அந்த பொண்ணுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. அந்த சின்ன பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனேயுமே கல்யாண பொண்ணா இருக்கக்கூடிய அந்த லேடிக்கு கோவம் வந்துடுது. அந்த பொண்ணோட கையில ஒரு வளையல் போட்டுட்டு இருப்பாளா, அதை இப்போ பிடுங்க அந்த பொண்ணுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுது. காரணம் வந்து அது அவங்க அம்மா வந்து அவளுக்கு கிஃப்டா கொடுத்தது, தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியோ அதை உடைக்கிறதுக்காக ரெடி ஆகுறா. அந்த பொண்ணும் உனக்கு நான் என்ன வேணா தரேன், அதுக்கு பதிலாக அந்த வளையலை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த லேடியோ இந்த பிரேஸ்லெட் உனக்கு வேணும் அப்படின்னா முட்டி போட்டு என்கிட்ட வந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாளா. அந்த இடத்துல நிறைய கிளாஸஸாக உடஞ்சி கிடக்கு. அது மேலே முட்டி போட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட கால்லையும் இப்போ வந்து ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கு. அதோட தான் அம்மா கிஃப்டா கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கறதுக்காக போறாளா. அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட தலையில இவ்வளோ மோசமான பொண்ணு நாங்கள் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் அந்த பொண்ணோட தலையிலேயே ஊத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் அந்த குடும்பத்துக்கு மருமகளா வரக்கூடியவளோட கையில தான் போட்டு அவரோ வந்து இவளை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிருக்கணும். அதனாலதான் இவகிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணும் முட்டி போட்டு தன்னுடைய அம்மாவோட பிரேஸ்லெட்டை வாங்குறதுக்காக போறாளா. அவ கிட்டக்க போனோடனே அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டு உடச்சு கல்யாண பொண்ணா இருக்கக்கூடிய லேடி அந்த பொண்ணு கீழே உடஞ்சு கிடக்குற அந்த பிரேஸ்லெட்டை ஒன்னா சேர்த்து வச்சு தன்னுடைய அம்மாவை நினைச்சு அழைச்சிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு கோவம் வந்துருதா. நேரா போய் அந்த கேவலமானவளோட கழுத்தை பிடிச்சு இப்ப நெரிச்சிட்டு இருக்காளா. உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்களும் அந்த குட்டி பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணோட அம்மாவோ என்னுடைய பொண்ணை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் அவளோட அப்பாவோ வந்து அங்கனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒயின் பாட்டில் எடுத்து பணக்காரருடைய பொண்ணோட தலையிலேயே போட்டு உடைக்க அந்த பொண்ணு அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்காக கீழே விழுந்து கிடக்குற அந்த பொண்ணை பார்த்துட்டு இவ செத்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப அந்த கல்யாண பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பாவோ கீழே குனிஞ்சு அவளுக்கு மூச்சு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரா. அவர் தானே பாட்டிலை வச்சு அடிச்சிருந்திருப்பாரு. அதனால வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உயிரோட தான்ப்பா இருக்கா, இவ வந்து ரொம்ப டஃப்பான ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. வெளியில வந்து நிறைய கார் வரக்கூடிய சத்தம் கேட்குதா. ஓகே மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பணக்காரர் உள்ளுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறா இல்லையா, அவளை வந்து ஒரு வயசானவே வந்து கயிறை வச்சு பார்த்த உடனேயுமே இவரை பார்த்தா ரொம்ப சின்ன வயசு மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு பணத்தை வச்சு இவருடைய உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிட்டு இருக்க. கல்யாண பொண்ணோட அம்மாவோ வந்து மாப்பிள்ள தான் வந்தாச்சு இல்ல, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரரோ பரவாயில்லையே கரெக்ட் டயத்துக்கு எல்லாருமே இங்க ஆஜராயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாண பொண்ணும் அதே எப்படி நீங்க தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டீங்களே, எல்லாருமே கரெக்டான டயத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கா. அவரும் எதுக்காக நீ இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இப்ப வேற ஒருத்தி கூட வந்து ஒன்னா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல அவரும் ஷாக் ஆயிடாரு. என்ன பேசிட்டு இருக்க நீ, என்னுடைய ஒய்ஃபை இறந்ததுக்கு பிறகு இது நாள் வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணையுமே திரும்பி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய உயிரை நீ காப்பாத்திருக்க, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்கெல்லாம் கிராமத்தை சேர்ந்தவங்க ஈஸியா ஏமாந்துருவோம் அப்படின்றதுக்காண்டி இவ்வளவு ஒரு கேவலமான வேலையை நீங்க பார்த்திருப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அவளோட அப்பாவோ வந்து கல்யாணத்துக்கான நேரமும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பேசாம என் பொண்ணுகிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு கல்யாண வேலையை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்மளுடைய பணக்காரரோ இங்க பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமா என்ன நானே அடிச்சுக்கிறேன், அதுக்காக வந்து நான் பண்ணாத தப்பை ஒத்துக்க முடியாது, நிச்சயமா எந்த பொண்ணோடையும் எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி கீழே கிடக்கிற நெக்லஸை எடுத்து காமிச்சிட்டு இங்க பாத்தீங்களா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, கிட்டத்தட்ட இதோட மதிப்பே பல கோடி ரூபாய் இருக்கும், இதை எப்படி அவ வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ இந்த நெக்லஸ் வந்து எங்க வாங்கினது யார் வாங்கினதுன்னு அப்படின்றத பத்தி எனக்கு எதுவுமே பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் புரியல, எங்க இருந்து வந்தா அவ இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த லேடியோ வந்து உங்களை எவ்வளவு நம்பினே உங்க உயிரையே காப்பாத்தினேனே, அதுக்காக வந்து இப்ப வேற ஒரு சின்ன பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அது எல்லாத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சாட்சி அப்படின்னு சொல்லி யாரோ என்னை பத்தி தேவையில்லாத வதந்தியை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்றேன், என்னுடைய வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒய்ஃப் இருந்தா, அதுக்கு பிறகு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், இனிமேலும் சரி எப்பவும் சரி என்னுடைய லைஃப்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவருடைய பொண்ணை வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவளோ வந்து இப்ப தன்னுடைய அப்பாவை கூப்பிடறதுக்கு ட்ரை பண்றா. பட் அவளோட வாயை அடைச்சு வச்சிருக்கிறனால பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னது இந்த சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணம் பண்ணிக்க போற லேடியோ வந்து அதை டைவர்ட் பண்றதுக்காக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. அவரோ இங்க பாரு, என்னை பத்தி என் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு நான் ஃபோன் பண்றேன், அவகிட்ட வேணா நீ கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரா. அந்த பொண்ணோட ரிங்கோ வந்து பக்கத்து ரூம்ல ரிங் ஆயிட்டு இருக்கு. அவளும் போனை எடுக்காதனால என்னாச்சு தெரியலையே, போன் எடுக்க மாட்டேன்றாலே, இங்க தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்ல
கரெக்டா அவரோட மொபைல்ல இருக்கக்கூடிய பொண்ணோட போட்டோவை வந்து அந்த லேடி பாத்துறா. இப்ப அவரோட கையில இருக்கக்கூடிய அந்த மொபைலை பிடிங்கிட்டு இங்க பாத்தீங்களா கடைசியில வந்து யாரு கூடயும் வந்து லிங்க்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய போட்டோவே வந்து உங்க மொபைல்ல வச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அவரோ முதல்ல போனை கொடு அப்படின்னு சொல்லி கோமா கேட்டுட்டு இருக்காரு. கொடுக்க முடியாது, எனக்கு ஒரு நியாயம் சொல்லாம நான் உங்ககிட்ட இந்த போனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் அந்த போனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவரோட கை அந்த லேடி மேல பட்ட உடனே என்னையே அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்கக்கூடிய அவளோட கசினோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, கேவலமான அந்த சின்ன பொண்ணுக்காக என்னுடைய அக்காவையே அடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப அந்த பணக்காரருக்கு கோவம் வந்துருது. அவ கணத்திலே ஓங்கி அறையக்கூடிய எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பணக்காரரும் கோவத்தோட உச்சியில இருக்காரு. இன்னொரு பக்கம் அடி வாங்கினவளோ பக்கத்துல நிக்கக்கூடிய அந்த கல்யாண பொண்ணை பார்த்துட்டு இங்க பாத்தியா உனக்கு சப்போர்ட் பண்ணா அவர் என்னையே அடிக்க வராரு, அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய லேடியோ வந்து அந்த சின்ன பொண்ணுக்காக எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்கக்கூடிய அவரோட மொபைலை போட்டு கீழே உடைக்க இன்னொரு பக்கம் அவருடைய பொண்ணை வந்து அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அங்க வந்து ஒரு வயசானவன் வந்து நின்றுட்டு இருப்பானா. இப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு அவ கூட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை தள்ளி விட்டுட்டு கதவை திறந்து வெளியில வரவா அப்பான்னு சொல்லி கத்துறதுக்காக ட்ரை பண்றாளா. பட் அவளுடைய வாயில வந்து ஒரு டேப்பை வச்சு ஒட்டி வச்சிருப்பானா. அதனால திரும்பவும் அவளை உள்ளுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிடுறான். அந்த பணக்காரரும் கீழே உடஞ்சு கிடக்குற தன் பொண்ணோட கையில இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்து அந்த லேடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இவ்வளோ நேரம் நீ யாரை பத்தி பேசிட்டு இருந்தியோ அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ வந்து அவ எங்க இருக்கா நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் அவளுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காரா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வாயில ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டேப்பை எடுத்து விட்டுட்டு அப்பான்னு சொல்லி கத்த அவரும் பக்கத்துல இருக்கக்கூடிய ரோம வேகமா உள்ளுக்குள்ள ஓடி வராரா. பார்த்தா அந்த இடத்துல அந்த வயசானமே அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். கோவத்துல வந்து அவன் மூஞ்சிலேயே இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பஞ்சு கொடுக்க அவன் அந்த இடத்துலயே வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை பத்தி இப்ப பயந்துட்டு இருக்கா. அவரோ நான் கண்ணை திறந்து பாருமா உன்னுடைய அப்பா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நான் தயவு செஞ்சு அப்பாவை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்ல அவளும் அழுதுகிட்டே அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாளா. இப்போதான் அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய லேடிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஐயோ இவன் நிஜமாவே இவரோட பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அந்த பணக்காரரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி கார்டை பார்த்துட்டு என்னுடைய பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. மேரேஜ் காலில் நின்றுட்டு அந்த பணக்காரர் வந்து கோபத்தோட உச்சத்துல இருந்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய எவனுமே வந்து வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த பொண்ணு இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் ஆளாக்கணுங்களோ அவங்கள மரியாதையை என் முன்னாடி வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காமிச்சிட்டு நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் இல்லை நாங்களும் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த லேடியோ வந்து முன்னாடி வந்துட்டு அவதான் அவ உங்களுடைய பொண்ணு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இப்ப அவருக்கு கோவம் வந்து ஓங்கி கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எனக்கு என்ன தெரியும் அவ வந்து உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிங்க, அதை பார்த்தோன்னே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவளை நீங்க பேபின்னு வேற கூப்பிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல அவரும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், அவ என்னுடைய ஒரே பொண்ணு, அவ எனக்கு பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட இப்ப அவளோட அம்மா அப்பாவோ வந்து நடந்த விஷயங்கள் தப்பு தான் ஆனா எங்களுக்கு அதை தெரிஞ்சு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது. என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துச்சா, நீங்க பண்ணதுக்கு பேர் வந்து கிரைம். அது மட்டும் இல்லாம இது நிக்கிறாலையும் உங்க பொண்ணு அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன காப்பாத்தினா, அதுக்கு பதிலா கஷ்டப்படுற உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம வீடு தேவைப்பட்டுச்சு அதையும் கொடுத்தேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என்னுடைய பொண்ணு மேல கைய வச்சீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காரு. தான் பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை அந்த பணக்காரர் பழி வாங்கினாரா, அந்த கேவலமானவளை தனக்கு ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டாரா என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.